போதைப் பொருட்களை ஒழிக்க வேண்டிய முதல்வர் ஸ்டாலின் கனவு உலகத்தில் வாழ்ந்து வருகிறார் என மாஜி அமைச்சர் சண்முகம் குற்றம் சாட்டியுள்ளார். விழுப்புரம் லோக்சபா தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் பாக்கியராஜை அறிமுகம் செய்யும் கூட்டம் வானூர் தொகுதி தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு வானூர் சட்டமன்ற உறுப்பினர் சக்கரபாணி முன்னிலை வகித்தார். முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் எம்பி வேட்பாளரை அறிமுகம் செய்து வைத்து பேசினார். அப்போது வானூர் சட்டசபை தொகுதியில் நாம் தொடர்ந்து 5 முறை வெற்றி பெற்று வருகிறோம். அப்படிப்பட்ட திறமையான கழக நிர்வாகிகள் இங்கு உள்ளனர் என்றும், இந்த முறை நாம் தேமுதிகவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிடுகிறோம் என்றும், தமிழகத்தில் வாரிசு அரசியலும் மத்தியில் மத அரசியலும் நடந்து வருகிறது. இந்த அரசியலை நாம் ஒழிக்க வேண்டும். இந்த ஆட்சியில் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்ந்துவிட்டது என்றும், இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கவில்லை. தமிழகத்தில் போதை கலாச்சாரம் அதிகரித்து உள்ளது. எங்கு பார்த்தாலும் கஞ்சா, போதைப் பொருட்கள் தாராளமாக கிடக்கின்றது என்றும், கொலை கற்பழிப்பு சம்பவங்களும் அரங்கேறி வருவதாகவும், மத்தியில் பாஜக விளம்பர அரசியல் செய்து வருகிறது என்றும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை கூறினார். மேலும் தமிழகத்தில் மக்கள் ஒற்றுமையாக உள்ளனர். அங்கு ஜாதி அரசியல் ஈடுபடாது. ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்டு இயக்கம்தான் அதிமுக. அதானி, அம்பானி போன்ற தொழிலதிபர்களுக்காகத்தான் மத்தியில் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது என்றும், விமானங்கள், எண்ணெய் நிறுவனங்கள் தனியாருக்கு விற்பனை செய்யப்படுவதாகவும், தமிழகம் போதை மாநிலமாக மாறிவிட்டது என்றும், போதைப் பொருட்கள் விற்பதில் தமிழகம் முதலிடத்தில் உள்ளது என்றும், இதை ஒழிக்க வேண்டிய முதல்வர் கனவு உலகத்தில் வாழ்ந்து வருகிறார் என்றும் குற்றம் சாட்டினார். இவை அனைத்தையும் மக்களிடம் எடுத்துக் கூற வேண்டும் என்று கூறிய அவர், மக்கள் தெளிவாக உள்ளதாகவும், இந்த தேர்தல் முக்கியமான தேர்தல், இதில் நாம் வெற்றி பெற்றாக வேண்டும் என்றும் தெரிவித்தார். ஒவ்வொரு நிர்வாகிகளும் பூத் ஓட்டுகளை பெற்றுத்தர வேண்டும் என்றும், முக்கியமாக நம் நடுநிலையானவர்களின் ஓட்டுத்தான் அவர்களிடம் திமுகவின் செயல்பாடுகள் குறித்தும், பாஜகவின் மத கொள்கை குறித்தும் எடுத்துரைத்து அவர்களின் ஓட்டுகளை பெற்றுத்தர பாடுபட வேண்டும் என்றும் தெரிவித்தார்.